கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு வசனம். ஆம், ஆண்டவர் நம்மளுடைய மேய்ப்பனாய் இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், நானே நல்ல மேய்ப்பன் என்று. நிச்சயமாகவே ஆண்டவர் தான் நம்மளுடைய மேய்ப்பன். அவர் நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் எப்படியெல்லாம் இருப்பார்னா, தன் ஆடுகளை முற்றிலும் அறிந்தவராய் இருக்கிறார். ஆடுகளை பெயர் சொல்லி அழைப்பவராய் இருக்கிறார். ஆடுகளை புல்லுள்ள இடங்களிலே நடத்தி செல்பவராய் இருக்கிறார். ஆடுகளை பற்றி முற்றிலும் அறிந்தவராய் இருக்கிறார். அந்த ஆடுகளுக்கு பிரச்சனை வரும் பொழுது, ஆடுகளை ஓநாய்கள் பீறி போடும் பொழுது, அதற்காக தன் ஜீவனையும் பொருட்படுத்தாமல் அந்த ஓநாய்களிடத்திலே சண்டை போட்டு அதனுடைய வாயிலிருந்து ஆடுகளை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆடுகள் வழி தப்பி போகும்பொழுது அதை தேடி கண்டுபிடித்து அதை தன்னுடன் சேர்த்து கொள்கிற மிகவும் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதோ இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். நாம் பயப்பட தேவையில்லை. நம்மளுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அவர் நம்மை வழிநடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறார். நாம் பண்ண வேண்டியது ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை, இயேசுவை நம் மேய்ப்பனாக வைக்க வேண்டும். நிறைய நேரங்களில் நாம் அதை செய்ய தவறி போகிறோம். நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கும் பொழுது, நம்மை தோளில் சுமக்கிற மேய்ப்பன் இருக்கும் பொழுது, நம்மை காயங்கட்டுகிற மேய்ப்பன் இருக்கும் பொழுது, நம்மை அமர்ந்த தண்ணீர் அண்டையில நடத்துகிற மேய்ப்பன் இருக்கும் பொழுது, நாம் எதையோ நாம் தேடி அலைந்து கொண்டு இருக்கிறோம். இயேசு நம் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது நாம் தாழ்ச்சி அடைவதில்லை. இயேசு நம் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் நிச்சயமாக மேய்ப்பார். இயேசு நம் மேய்ப்பராக இருக்கும் பொழுது அவர் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மை நடத்துவார். இயேசு நம் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது நம் ஆத்துமா ஏற்றப்படும். இயேசு நம் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது அவர் நீதியின் பாதையில் நம்மை நடத்துவார். இயேசு நமக்கு மேய்ப்பராய் இருக்கும் பொழுது பொல்லாப்பு நமக்கு நேரிடவே நேரிடாது. இயேசு நமக்கு மேய்ப்பராய் இருக்கும் பொழுது கோலும் தடியும் நம்மை தேற்றும். மரண இருளின் பள்ளத்தாக்கில் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். இயேசு நம் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது எதிரிகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். நம்முடைய தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். இயேசு நம் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும். இயேசு நம் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். இயேசு நம் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது கர்த்தருடைய வீட்டிலே நாம் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம். ஒருவேளை நாம் ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருப்போம் என்றால், காணாமல் போன ஆடுகளாய் நாம் தப்பி போயிருந்தோம் என்றால், இந்த மாதத்திலே நம் மேய்ப்பனின் குரல் கேட்டு நம் ஆண்டவரிடத்திலே திரும்பி வருவோம். அவர் நம் காயங்களை கட்டி நம்மை மடியில் வைத்து கொண்டு தோளில் சுமந்து கொள்கிற அன்புள்ள தேவனாயிருக்கிறார், மேய்ப்பனாயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த மாதத்தை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு மெய்ப்பனாய் முன் செல்ல, நாங்களும் உம்மை பின்பற்றி வர ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் அலைந்து திரிந்து எங்கேயாவது போயிருப்போம் என்றால், கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய ஆடுகளாய் உம்முடைய மந்தையிலே எங்களை சேர்த்துக் கொள்வீராக. இன்னும் அதிகமாய் உம்முடைய குரலை கேட்டு இன்னும் அதிகமாய் பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கிறதான எல்லா சூழ்நிலைக்கு மேலாக எங்கள் மேய்ப்பன் எங்களை வழிநடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட அனுபவத்தை வருகின்ற நாட்களிலே தருவீராக. ஆண்டவரே, எங்களை நீர் நல்ல இடங்களிலே வழிநடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறீர். எங்களுக்கு எல்லா காரியங்களிலும் நீர் வழிநடத்தி செல்கிறவராய் இருக்கிறீர். உடைய கோலும் உமது தடியும் எங்களை தேற்றும் ஆண்டவரே. நாங்கள் உம்மை மேய்ப்பனாக, நல்ல மேய்ப்பனாக நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம், பின்பற்றுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.